தாத்தாக்கு அந்த கட்டரில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. படக்குன்னு பிடிச்சி கட் பண்ணிடுறாரு. என்னக்கா சிகப்பு கலர் டிசம்பர் பூ பூத்துருக்கு. இதுதான் சிகப்பு கலர் டிசம்பர் பூ. இந்த இது அறுத்து புடலான்னு பார்க்குறேன். இது அறுத்து பண்ணி ஒரு 100 காய் இருக்க மாட்டேங்குதுங்க. அவ்வளோ காய் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்படியே செம சூப்பராக படப்படன்னு பொடியுது பாருங்களேன். நல்லா இருக்குது. சத்தமும் சூப்பராக அரைச்சாச்சுங்க. ரொம்ப நெகு அரைக்கூடாது. கொஞ்சம் ஆவி பறக்க உருண்டை. சூப்பர். இந்த சட்னி இப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிக்கிறது. அப்போ தான் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். ரங்கோன் க்ரீப்பர் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப அழகாயிருச்சு. இப்போ அந்த தலவு வரைக்குமே போயிடுச்சுங்க. நல்லா படந்து போய் சூப்பராக இருக்குது. அப்படியே வெளியில் வந்து க்ரீப்பராக வைக்கிறதா இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். வச்சு விட்டால் சூப்பராக பூ பூத்துட்ருக்கோம். இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான வேலை பண்ணிகிட்ருக்கோம். என்னன்னாக்கா நம்ம லங்கோன் செடியை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, தாத்தாக்கு அந்த கட்டரில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. படக்குன்னு பிடிச்சி கட் பண்ணிடுறாரு. எல்லாம் இந்த கருப்பு பூச்சி விழுந்துருச்சுங்க. கருப்பு பூச்சி விழுந்து மரமே ஒரு மாதிரி நோவு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தேன் இன்னைக்கு முதல் வேலையை இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இது நம்ம கோயம்புத்தூர் எக்ஸிபிஷனில் வாங்கணும் இல்லைங்களா, அந்த கட்டர் தான் இது. நல்லா இருக்குது. நல்லா ஈஸியாக கட் பண்ணுது. அண்ணா போதுங்கண்ணா. அண்ணா தான் இந்த துளூர் இந்த கிளையை வெட்டி போடலாமா? இந்த இது பாருங்க, இந்த இங்கே போகிறது இந்த இது அது பாருங்க நேராக தான் போகுது. ஆனால் அப்படி தொங்க வரக்கலாம் வெட்டிக்கலாமா? எல்லாம் மரம் கொஞ்சம் தடிச்சு தொங்க வரக்கலாம் வெட்டிக்கலாம். சரி போகுது. இன்னைக்கு எதுவுமே முட்டு கொடுக்காதீங்க. முட்டு கொடுக்கறது இன்னும் ஒன்று இருக்குது, தட்டிச்சு விட்டுறேன். அண்ணா அந்த நடுகாண்ட பாருங்க, அது பாருங்க, அந்த காயெல்லாம் கருப்பாகுது. அதெல்லாம் காய் கருப்பாகுது. இந்த வருஷம் காயே சாப்பிட்றதுக்கு இல்லைங்க, வெறும் கருப்பு பூச்சி. இந்த தென்னை மரத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த பூச்சி வந்து மழை பெஞ்சதுக்கு கொண்டாங்கண்ணா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் மழை பெஞ்சதுக்கு எல்லாம் கீழே இறங்கிருச்சு. கீழே இறங்கி எல்லாம் ஊற்றி எல்லா செடிகள்லையும் பாதிச்சிருச்சு. சரி கட் பண்ணி விட்டுடலாம். என்ன மறந்த போய் நம்ம அடிக்கிறது, அதனால கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா மரமும் பெருசாகிடுச்சு, புதராயிடுச்சு இல்லைங்கண்ணா. விட்டுருங்க, அதெல்லாம் புது துளிர் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் சுற்றியும் கட் பண்ணி விட்டா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சுற்றியும் கட் பண்ணி விட்டுருக்குறோம். இது மாதிரி நீங்களுமே இந்த மாதிரி புதரு இந்த கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பூச்சி விழுந்தா இது மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. புது துளிர் சூப்பராக வந்துடும். பார்க்கலாம் ரங்கோனி என்ன பண்ணுறாங்கன்னு. எல்லாம் எடுத்து ஒரு கொண்டு குப்பைக்குள்ளே போட்டுருங்கண்ணா. எனக்கு வந்து இந்த மாதிரி பூம்பு மாட்டுக்காரங்க வந்து ரோட்டில் போனாங்கன்னாக்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாட்டை போய் தொட்டு பார்க்கணும், அந்த மாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கும். கரெக்டாக அவங்க எங்கள் வீட்டுக்கே வந்தாங்களா. நல்லா நாட்டு மாடுங்க, நல்லா எவ்வளோ பெரிய மாடு. அந்த மாட்டுக்கு இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி அதை வந்து வீதியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். ಸಂತೋಷಮನಿ ಜಯಮನಿ ಆನಂದಮನಿ ಅಮ್ಮಗಲ್ಲ ವೀಟಿಗಲ್ಲ ಅವ್ರ ಕುಟುಂಬಗಲ್ಲ ಸಂತೋಷಮನಿ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುವ ಸ್ವಾಮಿ. ஒரு கையெழுத்து அம்மர தர்ம தானா ಮಾಡುವುದು கையெழுத்து ಜೀವನ ಕೂಡ ಅಮ್ಮಕು చూడు நான் స్వామికి சௌடுவாங்க చూడు. அம்மா கடவுளே ரங்கநாத நாராயணனே சுவாமிக்கு கோயிலுக்கு போய் வணக்கம் சொல்லு. அந்த மாதிரி வணக்கம் சொல்லு. படு வணக்கம் சொல்லு சுவாமிக்கு. வணக்கம் கால் தூக்கி வணக்கம். அந்த மாடை வணக்கமே சொல்ல மாட்டேன்ருச்சு. ஏன்னாக்கா கீழே வந்து டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டைல்ஸ் இருக்கிறதுனால அதனால் காலை தூக்க முடியல. அதுக்கு எப்படி கூசுமோ என்னமோ தெரியல, காலை தூக்க மாட்டுருச்சு. அப்படியே வெளியில் நகர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வர அது காலை தூக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு அவருக்கு வர பயங்கர டென்ஷன் வர அந்த கூட்டிகிட்டு வந்தவருக்கு. அதுக்கப்புறம் அது வெளியில் போய் நின்றுக்குச்சு வாசலில் நின்றுக்கிட்டு. அதுக்கப்புறம் வேணால் கால் தூக்கி வணக்கம்லாம் சொன்னிச்சு. அந்த காரை மண்ணில் வேணால் நின்று அப்படி சொன்னிச்சு. அம்மா முன்னாடி போய் ஆசீர்வாதம் கொடுப்போம். அம்மா முன்னாடி போய் அம்மா நச்சு ஆசீர்வாதம் ஒன்றும் பண்ணது ஒன்றும் தெரியாது. தள்ளிட்டு வருது ஒன்றும் தெரியுதுமா. அதுக்கு மணி வர எப்படிங்க, அதுக்கு மேலே கூட ஆரம்பிங்க.
முன்னிலாம் வந்து நைட் டைமில் குடுகுடுப்புக்காரங்க வந்து சொல்லிட்டு போவாங்க, குறி சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் பகலில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் யாருமே வரதில்லைங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டி பயம் இருக்குது இல்லைங்களா, அதுக்காகவே யாருமே வரதும் இல்லை. நிறைய பேர் கேட்குறதும் இல்லை. அவங்க வந்தால் கூட என்னன்னு கூட கேட்குறதே கிடையாது. நம்ம வீட்டில் அழகாக பார்த்தீங்களா என்ன சிகப்பு கலர் டிசம்பர் பூ பூத்துருக்கு. இதுதான் சிகப்பு கலர் டிசம்பர் பூ. நானுமே ஒரு பொண்ணுக்கிட்ட தான் வாங்கினேன் நம்ம வீட்டுக்கு இந்தாண்ட கறதில். ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் படர்ந்து போகுது. மற்ற டிசம்பர் செடி மாதிரி பாருங்க, இந்த டிசம்பர் செடி எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வெள்ளை கலரு. அது மாதிரி வராமல் கீழே அப்படியே கீழே படர்ந்து போக போக வேர் வருது பாருங்களேன். இதில் அதான் சரி எடுத்து அப்படியே கட்டலான்னு பார்த்தோம், ஆனால் கட்ட முடியல. வெறும் வேராக வருது. இந்த வேரை வேணால் அப்படியே பிடுங்கி ஒரு கவரில் போட்டால் நிறையா செடி உற்பத்தி பண்ணலாம். இன்றைக்கி இதெல்லாம் கொத்தி விட்றாங்க. இன்றைக்கி வந்து மஞ்சள் காட்டை கொத்துறாங்க. மேல் காட்டில் இருக்கிற மஞ்சள் காட்டை கொத்தி விடுறாங்க. எங்கெங்க கொத்த பூண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ட்ரிப்பு கொத்துனா முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இனிமேலாம் கொத்த தேவையில்லை. ஏன்னா ஓரளவுக்கு நிழல் வந்துருச்சு காட்டுக்குள்ளார இல்லை. அதுக்கப்புறம் உள்ளார பூண்டு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதுதான் கடைசி ட்ரிப் கொத்துறோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா தை மாதமும் பக்கமாக வந்துக்குச்சு இல்லைங்களா. அதனால் தை மாசிக்கு தான் மஞ்சள் பிடுங்குவோம். அதனால் ஒரு இதுக்கு மேலே வந்து கொத்த தேவையில்லை. இதோட 3-4-5 கொத்து ஆயிடுச்சு. தேங்காய் தாங்க உரிச்சு போடுறதுக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலை வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இப்போ எண்ணெய் ஆட்டுறதே மறந்தே போயிட்டோம். நாங்கள் டைமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் சரி இருக்கிற தேங்காய்களை எல்லாத்தையும் உரிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 பிளந்து போட்டோமாக்கா நமக்கு அந்த தொட்டி கிடைக்கும் இல்லைங்களா, அது அடுப்பெரிக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தேங்காயை முழுசாகவே உரிச்சு போட்டுட்டோம். நாங்கள் உரிச்சு தான் அப்படி போட்டு வச்சுருக்கோம். தேங்காய் முழு காயாக இருக்கிறதுக்கு சேல்ஸுக்கு வேணாலும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே வந்து உடச்சி போட்டு காய வைக்கிறதும் வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக முழுசாகவே உரிச்சு போட்டுட்டோம். நாங்கள் காலையில் வந்தாங்க 3 பேர் வந்தாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சிங்க, ஒரு நாளே ஆயிடுச்சு தேங்காய் எல்லாம் உரிச்சு போடுறதுக்கு. மட்டை எல்லாமே வந்து ஹோட்டல் கடைங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுவோம். ஓடுங்களை மட்டும் தனியாக வச்சுக்குவோம். தேங்காய் ஓட்டை மட்டும் தனியாக நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த தேங்காய் எல்லாமே வந்து நம்ம தென்னந்தோப்புலேருந்து அங்கே நம்ம மாமியார் வீட்டுக்கிட்ட இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கிற தென்னந்தோப்புலேருந்து பறிச்சுட்டு வந்த தேங்காய்ங்க தான் இந்த காய்ங்க. இங்கே வீட்டுக்கிட்ட இருக்கிற தென்னை மரத்தில் வந்து இளநி போட்டுக்குவோம். இல்லாட்டினா வந்து காயாகவே பறித்து வித்துறது. நான் அது இது அறுத்து புள்ளான்னு பார்க்குறேன். இது அறுத்து புள்ள இது உருட்டுவே முடியலனால கொண்டு போய் வச்சா பழுத்து போயிருது. அது ஒன்று நல்லா இருக்குது. அது பழுத்துக்குச்சுண்ணா. அது செவந்துக்குச்சு பாருங்க. போதும், இது 2 போதும். அங்கே வீட்டாண்ட கொண்டுட்டு போயிருங்க. போறீங்க அங்கே தானே போறீங்க. இப்போதான் மிளகு செடி காய் வைக்க ஆரம்பிச்சுக்குது நிறையா. இது இங்கே கொத்தாக வச்சிருக்குது. மிளகு நிறைய காய் வச்சிருக்குது. அழகா இருக்குது. இல்லை மிளகுதா காய் பாருங்க. பூ நல்லா மரம் மேலே வரைக்கும் மரம் பூ எடுத்துகிட்டு போகுது பாருங்க. நிறையா இருக்குது. பார்த்து வச்சு எடுக்கணும் காயை. சூப்பர். இன்றைக்கி நாங்கள் விற்க போகிறது என்னென்னா கறிப்பலா தான். ஏகப்பட்ட காயை கட் பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க. ஒரு 100 காய் இருக்க மாட்டேங்குதுங்க. அவ்வளோ காய் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த காய் இங்கே கொஞ்சம் கிடக்குதுங்களா, அங்கே கொஞ்சம் மூட்டை கட்டிட்டாரு. ஒரு பை நிறக்க மூட்டை கட்டியிருக்காங்க. இப்போ கொண்டுட்டு போய் சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா காய் நிறக்க இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நிறைய காய் வச்சுருக்கு. நம்ம மேச்சேரி சந்தை காயை கடைக்கு தான் கொண்டு போய் கொடுக்கலான்னு. நாளைக்கு வெட்டியிருந்தால் சந்தையில் கூட கொண்டு போய் போட்டிருக்கலாம். ஆனால் சந்தைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை வெட்டி விட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, கொண்டு போய் கொடுத்துட்டா அது வரட்டும்.
இன்றைக்கி வந்து சாயந்தரமாக வந்து விகாஸ் தம்பிக்கு தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோவில் பார்த்தானுங்களா, அதில் வந்து சிறுதானியத்தை வந்து வறுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு நுணுக்கி அதை வந்து கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது சூப்பராக பிடிச்சிருந்துச்சி. சரி நாமளும் நம்ம பையனுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து அந்த சிறுதானியத்தை ரெடி பண்ணி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேங்கிறத நீங்களும் பாருங்கள். ஓகே, வாங்க போய் செய்யலாம். 1.5 டம்ளர் சோளம் எடுத்துட்டேங்க. கடையில் வாங்கிட்டு வந்த சோளம் தான். நம்ம நாட்டு சோளமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கிடைக்கல, அதனால் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் சோளம் எடுத்துக்கிட்டேன். அதே அளவு நம்ம இந்த சிறுதானியம் வரகு, குதிரைவாளி, சாமை, உங்களுக்கு எந்த அரிசி நமக்கு கிடைக்குதோ அந்த அரிசி எடுத்துக்கங்க. அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணேன். நல்லா காலையிலே கழுவிட்டேன். அரிசியை சுத்தமாக கழுவிட்டு நல்லா வெள்ளை துணி போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த அரிசியும் வறுத்துக்கலாம், இந்த சோளத்தையும் வறுத்துக்கலாம். இது ரெண்டையும் போட்டு தான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். சரிங்களா? வறுக்க இது மாதிரி படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போதும், விட்டமாக பாப்பான ஆயிரும். அதனால் இது பொரியிற ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த கொஞ்சத்தை மட்டும் நம்ம பாப்கார்ன் செஞ்சுக்கலாம். இது மாதிரி படப்படன்னு பொரியும் போது இது அப்படியே துணியை போட்டுக்கணுங்க. துணியை போட்டு விட்டோமாக்கா அப்படியே படப்படன்னு பொரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். நாங்கள் இப்படி தான் செய்வோம். பெரிய பாப்கார்னை ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வைப்போம். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி பண்ணமாவே போதும். அப்படிங்களா? பொரியுது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே மூடி வச்சுருவாங்க துணியை போட்டு. அப்படியே படப்படன்னு வெடிச்சோன்னே காட்டுறேன். அப்படியே செம சூப்பராக படப்படன்னு பொரியுது பாருங்களேன். நல்லா இருக்குது சத்தமும். இந்த சோளத்தை வாங்கி இந்த மாதிரி பொரிச்சு நம்ம கொடுத்தோமா இதுதான் பாப்கார்னு. இது வந்து உடம்புக்கு நல்லது பாருங்க. எல்லாம் படப்படன்னு பொரிச்சிருச்சு. செம சூப்பராக பொரியுது. அவ்வளோதாங்க பாருங்க, முடிஞ்சிருச்சா? இது வந்து இப்போ பாப்கார்ன். இதை எடுத்து நம்ம முரத்தில் போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். இதையும் பொரிச்சிட்டேன், இதையும் வறுத்துட்டேன். அடுத்தது நம்ம அரிசி, அந்த வரகு சாமை சொன்ன இல்லைங்களா, அதையும் எடுத்து வறுத்தரலாம். அவ்வளோதாங்க. இப்போ வரகரிசியும் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இது கூடயே வந்து இந்த சோளத்தையும் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் நம்ம வந்து அரைக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, அரிசி பதத்துக்கு அரைச்சமாக்கா போதும். பாருங்க, ரெண்டும் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அரைச்சாதான் நல்லாயிருக்கும், சீக்கிரத்தில் அரைப்படும். இல்லை ரெண்டையுமே வந்து அரைச்சிட்றேன். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இது ஒன்று மட்டும் அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோமா, வேணுங்கிறப்ப நம்ம எப்படி அரிசி மாவை அரைச்சி வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை செய்கிறோமோ அதே போல் தாங்க. இது வந்து கொஞ்சம் சத்தான தானியத்தை. இதில் நம்ம வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தோமோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்கள், அந்த டேஸ்ட்டு பிடிக்கலின்னு. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு சட்னி ஒன்று, தக்காளி சட்னி அரைச்சிருந்தாங்க. அந்த தக்காளி சட்னியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கிட்டேங்க. பெரிய தக்காளிங்கிறதுனால 3 தக்காளி போட்டுக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு வரமிளகா, நம்ம காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா தான் போடணும். நான் தான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூட வந்து பூண்டு, ஒரு 2-3 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். உடச்ச முந்திரி ஒரு 5-6 முந்திரி, ஒரு 5-6 முந்திரிக்கு மேலே இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி, இது மட்டும் போதும். குக்கர் மூடி எங்கே வச்சேன்னு தெரியலையே. குக்கர் மூடி போட்டலாம். இது ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக அரைச்சாச்சுங்க. ரொம்ப நெகு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கட்டும். நம்ம ரவை பதம், நம்ம வெள்ளை ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், சூப்பராக அரைச்சிட்டேன். இது வந்து நீங்கள் இது அப்படியே அரைச்சி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டோமா, தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்மியாக 1 டம்ளர் மட்டும், ஏன்னா நானும் விகாஸ் தானே இருக்கிறோம், அதனால் எங்கள் 2 பேருங்கிறதுனால நல்லா சூடாகுதுங்க. 2 பேருங்கிறதுனால சும்மா ஒரு கம்மியாக 1 டம்ளர் மட்டும் போட்டு செஞ்சுக்கலான்னு. அப்பா அதெல்லாம் வாசமாக மணக்குது. அவ்வளோதாங்க, தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, தேங்காய் திருகி பார்த்தேன், திருக முடியல, நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சிட்டேன். 1 டம்ளர் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்தோமா வேலை முடிஞ்சுது. தக்காளி சட்னி சரிங்களா. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வேறு எந்த பொருளுமே தேவையே இல்லை, தக்காளி மட்டும்தான் போட்டு செஞ்சுருந்தாங்க. பார்க்கும் போதே நினச்சேன் ஈஸியாக இருக்குது, சரி வினிசா பொண்ணுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு. கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். சரி, அந்த உருண்டைக்குள்ளே முந்திரி ஒவ்வொரு பீஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது பொரியட்டும். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வெங்காயத்தை போட்டலாம். எனக்கு தெரிஞ்சு தேங்காய் இவ்வளோ போட வேண்டியதில்லை, ஏன்னா ஒரே டம்ளர் தானே, அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இவ்வளோ மட்டும் போதும். அப்புறமேட்டு எங்கள் பையன் அரிசி உருண்டையா தேங்காய் உருண்டையாமான்டுவான். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எப்பயுமே ஏதாவது ஒரு உருண்டைகள் செஞ்சால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துடலாம். கிளறி கொடுத்து தண்ணி ஊற்றுற வேலை தான். 1 டம்ளருக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு. இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் அரிசி வறுத்த அரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். பார்க்கலாம் அவங்க செஞ்ச மாதிரியே வருதானே. எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும், ஏன்னாக்கா அரிசி உருண்டை தானேங்க. நம்ம பச்சரிசி மாவில் உருண்டை செய்வோம், இதுக்கு வரகரிசி மாவில் உருண்டை செய்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ தண்ணி கொதிச்சோன்னே மாவை கொட்டிடலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளியை அரைச்சிடலாம். இதில் அப்படியே தண்ணி இருக்கவே அரைச்சிடலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா கொட்டிட்டேன் அரிசியை. இந்த மாதிரி ஓட்டக்கரண்டியில் கிண்டுனீங்கன்னாவே உங்களுக்கு கட்டிப்படாமல் வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், அப்படியே கிளறி கொடுக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை சிம் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி சட்னியுமே அவங்க காட்டின மாதிரியே வந்திருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி தான் நான் பார்த்தேன். இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. அப்படியே இருக்கட்டும், சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம போய் உருண்டை பிடிச்சோமா சரியாக இருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு. நான் சட்னி ஏற்கனவே செஞ்சேன். நான் ஒரு ட்ரிப்பு சட்னி மட்டும் தனியாக செஞ்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு அப்போ செஞ்சப்பையும். அதனால தான் சரி இப்பயும் வந்து இது கூடயே காம்போவாக செஞ்சிடலாம் தான் செய்கிறேன் நான். அப்போ நான் இட்லி தோசைக்கு செஞ்சு கொடுத்தேன் விகாஸுக்கு. ரொம்ப நல்லா இருக்குதுமாண்ணா. அவ்வளோதாங்க. நான் தண்ணி வந்து கலக்கி ஊற்றிருக்கேன். அவங்க வந்து தண்ணி மாதிரி தான் சட்னி வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அது கெட்டி ஆகட்டும். அது அப்படியே கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். காரம்லாம் சூப்பராக இருக்குதுங்க. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். சூப்பராக உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டேன். அதுக்குலாம் கரண்ட் வர போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இந்த உருண்டைகளை சுட்டு கொடுக்குறேன்டா, வேக வச்சு தரேன்டாங்கிறேன். ஐயா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறான். சில்லி சிக்கன் பொரிச்சு கொடுக்குறியா? ஒழுங்காக சத்தானது இந்த உருண்டை தின்னு போகிற உனக்கு பிடிச்ச இந்த சட்னி, தக்காளி சட்னி அரைச்சிருக்கிறேன். அன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன்ல, ஒரு 4 தோசை விடுங்க சாப்பிடுவோம். தோசைக்கு நல்லா இருக்கும். தோசை, இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சட்னி. அப்போ இதுக்கு நல்லா இருக்காது? இதுக்கும் நல்லா இருக்கும். இது நம்ம அன்னைக்கு சாப்பிடல, இன்னைக்கு தானே செய்கிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் வெந்துருச்சுனாக்கா இந்த உருண்டைக்கு வந்து கொழுக்கட்டைக்கு வந்து இந்த சட்னி பாருங்க. இந்த சட்னி இப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிக்கிறது, அப்போ தான் நல்லா இருக்கணும். சரி, இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் போய் இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ள நமக்கு இது ரெடி ஆகிடும். ஓகேவா? ரெடி ஆகிட்டு வைப்போம். ஆவி பறக்க உருண்டை. சூப்பர். அவ்வளோதான். சூப்பராக சூடாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். சுட சுட இருக்குது. எப்படி இது? நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்காம சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறணும், குடிக்குது. வா சாப்பிடலாம். டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம். நிறைய பேர் ஏன் உங்கள் டிவி காட்டவே இல்லைன்னு சொன்னாங்க. வா டிவி காட்டலாம். எனக்கு என்ன டிவி போடவே தெரியாதுங்க. இவன் எப்போ வந்து போடுறான்னா அப்போ தான் டிவி பார்க்க முடியுது. அது சொல்லி தரவே மாட்டேங்கிறோம். வாடா டிவி சொல்லிடுறா. இந்த ஒரு 2 நாளில் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் தோட்டத்தில் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.